ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யூனிட் எக்ஸைஸ் 3 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா நான் எல்லா சம்ஸுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வருவேன். செகண்ட் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு போன கொஸ்டினில் வந்து டேரெக்டாக வந்து இதான் ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே நமக்கு வேர்ட் ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்மிட்டட் டு எ ஸ்கூல். தே ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் 3 செக்ஷன்ஸ் ஏபிசி அப்படின்றாங்க. ஸோ 150 பசங்களை ஏ செக்ஷன், பி செக்ஷன், 3 செக்ஷன் அப்படின்ற 3 செக்ஷன்ல வந்து அவங்களே வந்து டிவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் வி நீட் டு டேக் தம் ஆஸ் ஒன்னொன்னும் ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாமா? எஸ், நான் இங்கே மேலே எழுதுறேன் பாருங்க. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஏ வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், பி வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி சியுமே வந்து ஒரு தனித்தனி வேரியபிளை நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி அசியூம் பண்ணுறேன்னா, லெட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் section A, B, C, B, X, Y, Z respectively எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சென்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இல்லை நீங்கள் எழுதுறதா இருந்தால் டேரெக்டாக லெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். கிவன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 150. எப்படி சார்? 150 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க 3 பேரும் போட்டிருக்காங்க, ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன். அப்போ அவங்க 3 பேரும் ஆட் பண்ணால் 150 வரும். புரிஞ்சுதான்? ஃபர்ஸ்ட். அடுத்து செகண்ட் படிங்க. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் முடிச்சிட்டேன். செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன். இஃப் 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷிஃப்டட் ஃப்ரம் செக்ஷன் ஏ டு செக்ஷன் சி, த செக்ஷன்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ 6 பேரை ஏல இருந்து சிக்கு அனுப்புறாங்களாம். அப்போ ஏன்றது யாரு? எக்ஸா? இதுல இருந்து வெளில அனுப்புறாங்க. அப்போ என்ன போடுவீங்க? -6 இஸ் ஈக்குவல்ஸ் டு எங்க அனுப்புறாங்க? சிக்கு அனுப்புறாங்க. அப்போ சில வந்து உங்களுக்கு ஆட் ஆகும், அப்படிதானே? அப்போ இசட் பிளஸ் 6. இது புரியுதா? பார்த்துக்கோங்க. ஏ செக்ஷன்ல இருந்து 6 பேரை சி செக்ஷனுக்கு அனுப்புனாங்கன்னா ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. அப்போ எக்ஸ் -6 ஈக்குவல்ஸ் டு இசட் பிளஸ் 6. இங்க -6னா ஏன்? ஏல இருந்து வெளில போறாங்க, சில ஆட் ஆகுறாங்கல்ல, சேர்ந்துடுறாங்க சி செக்ஷன் உள்ள. அப்போ இசட் பிளஸ் 6 அது ரெண்டும் ஈக்குவல். இப்போ இது நீங்க சால்வ் பண்ணா என்ன வரும்? எக்ஸ் இசட் இந்த பக்கம் எடுத்துருங்க, -z ஈக்குவல் டு இந்த -6 இந்த பக்கம் போச்சுன்னா +6, அப்போ +12 வந்துடும். ஸோ வி காட் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். இது புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. இஃப் 4 டைம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி எக்ஸீட்ஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏ அண்ட் பை பி. இது என்ன சொல்றாங்கன்னா, ஏ செக்ஷனும் பி செக்ஷனும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ஈக்குவல்ஸ் டு 4 டைம்ஸ் சி செக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ வி காட் ஈக்குவேஷன் 3 ஆல்சோ. பட் இதை நான் ஒரே பக்கம் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் பிளஸ் ஒய் -4z is equals to 0. So I am getting equation 3. So கொடுத்திருக்கிற word problem I have converted into all the 3 equations மாத்திட்டேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? எஸ். இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்க இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணுங்க. என்ன வரும் உங்களுக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல்ஸ் டு 150. தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் -4z இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. புரிஞ்சுதுங்களாமா? நான் என்ன பண்றேன், டைரக்டாக ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணா இசட் கேன்சல் ஆகுமா? ஓகே, சப்ராக்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு எக்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸும் கேன்சல், ஒய்யும் கேன்சல். அப்போ மீதி எனக்கு 5z ஈக்குவல்ஸ் டு 150 கிடைக்குதா? அப்போ z ஈக்குவல்ஸ் டு 150, 5 இந்த பக்கம் வந்தால் டிவைட்ல வந்துடும். இதை கேன்சல் பண்ணால் 30ன்னு கிடைக்கும். ஸோ கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின், இது கேன்சலேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். டோன்ட் வரி, சரிங்களா? ஸோ சப்ராக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே சமயத்தில் எக்ஸும் போயிடுச்சு, ஒய்யும் போயிடுச்சு. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கொண்டு வருவோம், இன்னும் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 2 வேரியபிளாக வரும். பட் நமக்கு இங்கே அந்த தலைவலியுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக எக்ஸ் ஒய் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் சப்ராக்ட் பண்ணுறது மூலியமா. ஸோ இசட் கிடைச்சாச்சு. இது எடுத்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? செகண்ட்ல போடுங்க. ஏன்னா செகண்ட் வந்து எக்ஸ் மைனஸ் இசட்னு இருக்கா? எஸ், இசட் ஈக்குவல் டு 30. Yeah, z equal to 30 in second equation போடுறோம். அப்போ என்ன ஆகும்? x minus 30 equal to 12. அப்போ x equal to 12 plus 30. மைனஸ் 30 இந்த பக்கம் வந்தா plus 30. அப்போ x is equals to 42. சரியா? நான் வந்து ஆர்டர் மாத்தி எழுதிட்டு இருக்கேமா, சாரி ஃபார் தட். ஏன்னா இங்க எழுதிட்டு அப்புறம் திருப்பி நான் இங்க எழுதிருக்கேன். இப்போ திருப்பி நான் வந்து இங்க எழுதுறேன். ஓகே, அடுத்து இது எக்ஸும் கிடைச்சாச்சு, இசட்டும் கிடைச்சாச்சா? 3 பேர் ஆட் பண்ண எவ்வளோ டோட்டல்? 150 சொல்லியிருக்காங்களா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 42 ஒய்
ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 150. அப்போ y ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 150. அப்போ என்ன வரும்? y ஈக்குவல் டு 150 மைனஸ் 72ன்னு வரும். எவ்வளோ வரும்? 78. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ ஏ செக்ஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, பி செக்ஷனில் எத்தனை பேர் இருக்காங்க, சி செக்ஷனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எழுதுங்க. therefore there are ஓகேவா, therefore there are 42 students in section A, அடுத்து 78 students in section B and 30 students in section C ன்னு சம்மம் முடிச்சிருங்க. அவ்வளோதான். புரியுதா? நீங்கள் ஏபிசி வச்சு போடாதீங்கம்மா. நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து நம்ம XYZ எடுத்துருக்கோம்ல, ஸோ அதை நீங்கள் வச்சு சால்வ் பண்ணலாம். புரிஞ்சுதா பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டுங்க. மறக்காமல் நம்ம வீடியோஸை வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தடுத்த சம்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். யூ கேன் கீப் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் நான் சம்ஸ் வைஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். பை பை. டேக் கேர்.